லக்னத்துக்கு குரு எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் லக்னத்திற்கு குரு எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது. பாருங்க, லக்னத்திலேயே குரு வந்து நின்னாலும் சிறப்பில்லை, லக்னத்திலேயே குரு வந்து நின்னாலும் சிறப்பில்லை. பாதகாதிபதி லக்னத்தில் வந்து நிற்கிறார். அப்போ வாழ்க்கை துணை தேடி வரும், அவஸ்தையும் உண்டு, ஏமாற்றம் உண்டு. ஆனா அங்க ஸ்தான பலன் இல்லை. லக்னத்தில் நிற்கும் போது ஸ்தான பலன் இல்லாம போகும், குறையும். நவாம்ச ரீதியா பலம் பெற்றுட்டாரு லக்னத்தில் நின்று, அப்ப கொஞ்சம் பிரச்சனை உண்டு, அப்ப கொஞ்சம் பிரச்சனை உண்டு. அப்ப அதை நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? இப்போ மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார், பிரயோஜனம் இல்லை. 3ஆம் இடத்துல நிற்கிறார், 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்த்துருவார். இப்ப 3ஆம் இடத்துல பாவகிரகங்கள் நிற்கிறது நல்லதுன்னு சொன்னா கூட அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல விளையாடுறதுனால அங்க வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள், ஏமாற்றங்கள், சிறப்பு குறைவு இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் உண்டு. அடுத்தது 4ஆம் இடத்தில் நிற்கிறார். 4ஆம் இடத்தில் நிற்கிறார். 4ஆம் இடத்தில் நிற்கும் போது என்ன ஆயிடாருன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற தன்மையில் பட்டு வந்துட்டு லக்னத்திற்கு 7, 10 என்ற இரு கேந்திரங்களுக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் நின்று பலவீனமாகும் போது அங்க கேந்திராதிபத்திய தோஷத்தால் திருமண வாழ்க்கை பாதிச்சிருதே. கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் தானே அம்சயோகம். இப்ப கேந்திரத்தில் பலவீனம் அடையும் பொழுது இங்க கேந்திராதிபத்திய தோஷம் என்ற தோஷத்தை பெற்று வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்குது. சரி, லக்னத்திற்கு 5ல் நிற்கிறார் சார் பாதகாதிபதி, 5ஆம் இடத்தில் நிற்கிறார். எங்க சுக்கிரன் வீட்டுல நிக்கட்டும், அங்க சுக்கிரன் கூட வந்துட்டாரு, நாங்க குருவை போட்டுக்கும் நான் போடல, சுக்கிரன் கூட வந்துட்டாருன்னா பாதிப்பு. 5ன் அதிபதி 5லேயே ஆட்சி பெற்று இருந்துட்டாருன்னா குரு கட்டுப்பட்டு போயிடும், குரு கட்டுப்பட்டு போயிடும். அப்போ 7க்கு 11ல நிக்கிறாரு, நல்லா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை? ஏன் பிரச்சனை கொடுக்காது? வீடு கொடுத்தவன் லக்னத்திற்கு சாதகமானவன், லக்னத்திற்கு சாதகமானவன், அவன் ஆட்சி பெற்று நிற்கிறான். பிரச்சனை கொடுக்க முடியாது, பேச முடியாது, அடங்கி கொண்டுக்குவார். பேச முடியாதுல்ல, அடங்கி கொண்டுதான் ஆகணும். ஏன்னா அங்க லக்னத்திற்கு பூர்வமுனைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 5க்குடைய சுக்கிரன் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீ கமனுக்கு ஒரு, இது என் வீடு, என் வீட்டுல இருந்துட்டு நீ என்னாளுக்கே நீ கெடுதல் சரியா, கமனுக்கு ஒரு முதல்ல வாய்ப்பத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ கொட்டாட்ட வாய்ப்பத்தி கொண்டிருந்தாகணும். வேற நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து நம்ம செயல்பட முடியும். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அங்க போய் 5ல குரு வந்துட்டாருன்னா எங்க பெருசா பெரிய இடத்து வாழ்க்கை துணை அமையும். அப்பப்போ கொஞ்சம் வாழ் நீட்ட பார்ப்பாரு, நீட்ட பார்த்தாலும் சுக்கரன் ஒரு கொட்டி குறை வச்சிருவார், கமனுக்கு வர அப்படின்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா என்ன செய்யும்? லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 6ஆம் இடம் என்பது பாதகாதிபதி மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம், பாதகாதிபதி மறைஞ்சிட்டார்னு சொல்லணும். ஆனா பாதகாதிபதி அங்க மறைஞ்சிட்டார்னு எடுத்துக்க முடியாது. 7ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல அவர் நட்பு பெறுகிறார், செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு பெறுகிறார். இப்ப நட்பு பெறும் பொழுது 6ஆம் இடம் என்பது திருமண உறவை பிரிக்கின்ற ஸ்தானம், பிரிக்கின்ற ஸ்தானத்துல 7ஆம் இடம் இருக்கும் பொழுது வாழ்க்கை சிறப்பு பெறுவதில்லை, சிறப்பு பெறுவதில்லை. 7ஆம் இடத்துல நிற்கிறார் குரு, சிரமம் தான். 7ஆம் இடத்துல குரு நிற்கும் போது லக்னாதிபதி பலம் பெற்றால் ஒழிய அங்க அடிமையாதான் நிக்கணும், அடிமையாதான் நிக்கணும். அவங்க சொன்னா சரிங்கிற மாதிரிதான் நிக்கணும், சரி நீங்க சொன்னா சரி அப்படிங்கிற மாதிரிதான் நிக்கணும். ஆனா சிலருக்கு திருமணமே ஆவறது இல்லை, சிலருக்கு திருமண வாழ்க்கை குழப்பமாயிருது. புரியுதுங்களா? 8ஆம் இடத்துல நிக்கிறாரு. 8ஆம் இடத்துல நிக்கிறது கூட மிதுன லக்னத்திற்கு ஒரு பெரிய தீங்கு கொடுத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 8ல நீசம் அடைஞ்சிடுறாரு, மறைஞ்சு நீசம் அடைஞ்சிடுறாரு, 8ல மறைஞ்சு நீசம் அடைஞ்சிடுறாரு. நீசமடைந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த 8ஆம் இடத்தினுடைய அதிபதி அவரே 9ஆம் இடத்தினுடைய அதிபதி இந்த லக்னத்துக்கு வாழ்க்கையாது. ஒருவேளை அவர் மீனத்துல கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சனி மீனத்துல கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சனி மீனத்துல கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல சனி மறைமுகமா ஏதோ ஒரு விதத்துல பலன் பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த குரு தீங்கு செய்ய. ஏன் தீங்கு செய்யறதுன்னா
அப்போ 8ஆம் இடத்தினுடைய பிரிவு ஒரு நாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் பிரிவு இருக்கும். சின்ன சின்ன அவமானங்கள், சங்கடங்கள் அப்பப்போ சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லி கஷ்டப்படுத்திடுவாங்க. இருந்தாலும் 8க்குடைய சரி அவரே 9ஆம் அதிபதியாகி பலம் பெறும் பொழுது புதனுக்கு வேண்டியப்பட்டவராகி விடுகிறார். அப்போ நீ கம்மனுக்கு நீ உனக்கு பலம் கொடுக்கறதே நான் தான். நீ என் வீட்டுல இருக்கிற நீயே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து இங்க நீசம் பெற்று கொண்டிருக்கிறியா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்து என் வீட்டுல சோத்துக்கு வந்திருக்கிறியா. இப்ப நான் உனக்கு சோறு போடுறது நானு. அதனால நீ வந்து என் பேச்சுக்கு கட்டுப்படுத்தாம வந்திருக்கணும். புரியுதா? நீ சும்மா பேசக்கூடாது. நீ வந்து எப்படி எனக்கு பிடிச்ச லக்னத்துக்கு எனக்கு பிடிச்சவருக்கு நீ எப்படி தீங்கு செய்வியா? நீ வாய்ப்பத்திட்டு கோரு அப்படின்னு குறை வச்சிருவோம். ஆறு தனி குறை வச்சிருவோம். புரியுதா? எல்லாம் ஜோதிடத்தினுடைய சூட்சமங்கள் பார்க்க 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 உங்களுக்கு புரியும். கிரகங்கள் தங்களுக்குள்ள பேசிக்கும். இது அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. கிரகங்கள் தங்களுக்குள்ள பேசிக்கும். நீ கம்முனுக்கு ஒரு இது எனக்கு பிடிச்ச 8ஆம் இடத்தினுடைய பலனை ஜெயலலிதா அம்மாவுக்கு மிதுன லக்னம் குரு திசையில சனி புத்தி மாரக நடந்தது. அது வேற. அது தன் வீட்டினுடைய காரத்துவத்தை செய்யறது வேற. ஆனா அங்க பாருங்க, அந்த சனி 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி இருக்கிறனால அந்த அம்மாவுக்கு அவ்வளவு புகழை கொடுத்தது யாரு? சமூகத்து மத்தியில் அவ்வளவு அந்தஸ்து கொடுத்தது யாரு? அதே சனி தானே, மக்கள் தானே. மக்களுடைய அந்தஸ்து தானே அந்த அவ்வளவு தூரம் உயரத்துக்கு கொண்டு போச்சு. அப்போ தமிழுக்கு நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ குரு பாதகத்தை அப்பப்ப செஞ்சா கூட, ஆனா சனி பலத்தை கொடுத்துருவார். அப்ப புரியுதுங்களா? என்னைக்குமே வீடு கொடுத்தவன் நமக்கு வேண்டப்பட்டவனாகி அவன் பலம் பெற்று அந்த வீட்டுல நிக்கக்கூடியவன் பலவீனமாயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கொண்டாகணும். எதுக்கு பேச முடியாது. இப்போ சார் நான் வந்து என் கையிலையும் லட்சக்கணக்கில் காசு இருந்ததுன்னா நான் பேசுவேன். என் கையில ஒண்ணுமே இல்லை. நான் போய் நம்ம பாலசுப்ரமணிய சார் வீட்டுல நானே சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறேன். நாங்க வந்திருக்கும் போது அவரு தான் எனக்கு செய்வார்னு வந்திருக்கிறேன். என்னோட எதிரி ஒருத்தனுக்கு அந்த ஊர்ல இருக்கிறான். நான் அவர் வீட்டுல சாப்பாட்டுக்கு வந்தது இல்லாத நான் வீச்சர்வால் எடுத்துக்கிட்டு அவனை துரத்து போனா, நீயே எல்லாம் வச்சுட்டு இங்க வந்து எங்க வீட்டுல வந்திருக்க, நீ வந்து அவனை துரத்து நீ போலாம். அவன் எனக்கு வேண்டப்பட்டவன். நீ கமலுக்கு வந்தீங்கன்னா உனக்கு பலம் இல்லைன்னா இல்ல. புரியுதா? அப்போ தானபலனை கிரகம் இழக்கும் பொழுது 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டானே, அப்ப 8ஆம் இடத்துடைய பலன் எதுவுமே கிடைக்காதானா? சாரி, 7ஆம் இடத்துடைய பலன் எதுவுமே கிடைக்காதானா? அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு மிதுன லக்ன ஜாதகம், நான் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் கூட போட்டேன். மிதுன லக்ன ஜாதகம், கரூர்காரரோட ஜாதகம், அந்த அந்த பையன் விஜய் எப்படி சொல்ற பையனோட ஜாதகம், அந்த ஜாதகம் கூட உங்களுக்கு நான் போட்டேன். மனைவி சிம்ம லக்னம், இதே மிதுன லக்ன பையன் நல்லா பாத்துக்கிறான். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கு. அப்ப அது பையன் வெளிநாட்டுல இருக்காப்ல, அது வேணா சொல்லலாம். ஆனா இருந்தாலும் வாழ்க்கை அருமையா போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ 8ஆம் இடத்துல குரு போய் சனி வந்து மீனத்துல வந்திருக்காரு. அங்க பரிவர்த்தனையில வந்திருக்காரு. பரிவர்த்தனை இருக்கும் பொழுது கட்டாயம் நன்மை செஞ்சிருவார். இவரும் பரிவர்த்தனையில் நீசமங்க ராஜயோகம் அடையலாம். அடைஞ்சாலும் குரு அங்க பெருசா சனியை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. நீசமங்க பரிவர்த்தனையில ராஜயோகத்தை கொடுக்கறதே சனிதான். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதுக்கடுத்துல 10ல குரு இருக்கார். 10ல குரு சனி வீட்டுல தான் இருக்கார். அங்க சமம் தன்மை தானே வருது. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானம். சாரி 9ஆம் இடத்துல இருக்கார் குரு வீட்டுல, நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருக்கார். இங்க கேந்திராதிபத்திய தோஷம் வருமே. இவர் வந்து நன்மை செய்வாரா? 10ல வந்து ஹம்சயோகத்தை செஞ்சிருவாருன்னா செய்யறது இல்லைங்க. 10ல இருக்கிற குரு முழுமையா தன் பாதகத்தன்மையை சேர்த்தி கொடுத்துட்றாரு. ஒண்ணு 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஒண்ணு திருமணம் ஆகாம போயிருது, திருமணம் ரொம்ப லேட் ஆயிருது, இல்ல திருமணம் தடைபட்டு போயிருது, இல்ல திருமணம் ஆகி நல்ல வேலை கிடைக்கிறது இல்ல, ஏதோ ஒண்ணு பிடிங்கி விட்டுருது. 7-10ல ஏதோ ஒண்ணு பிடிங்கி விட்டுருது. முடிஞ்ச அளவுக்கு 7 பிடிங்கி விட்டுரும். 7ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய குரு 7 பிடிங்கி விட்டுரும். சாரி, வாழ்க்கை துணை கொடுத்தனும் வேலையை பிடிங்கி விட்டுரும். இங்க 10ஆம் இடத்துல இருக்கிற இதை பிடிங்கி விட்டுரும். அப்போ மாத்தி ஏதோ ஒண்ணு மைனஸ் தான். 10ல குரு ஆட்சி பெற்றாலும் அங்க ஒன்றும் நன்மைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஹம்சயோகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தா கூட பாதகத்தை சேர்த்து தான் கொடுக்கணும். நான் உனக்கு வந்து எதிரிப்பா, நான் உனக்கு தர்றேன், உனக்கு பதவி தரணும், 10ல் இருக்கிறேன், ஆட்சி பெற்று இருக்கிறேன், ஹம்சயோகம் தானே, உனக்கு மதிப்பு புகழ்லாம் தர்றேன், இந்தா வச்சுக்கோ, அதோட சேர்த்து இந்தா என்னோட பாதகத்தை சேர்த்து வச்சுக்கோ, நான் அப்படித்தான் உனக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்,
நான் இப்படித்தான்ப்பா, நான் எனக்கு கொடுத்த விதி என்ன, எனக்கு கொடுத்த 2 வீடு கொடுத்துருக்காங்க. 2 வீட்டுல என்ன வீடு கொடுத்துருக்காங்க? ஒண்ணு உனக்கு நான் பாதகாதிபதி, ஆனா அதே சமயம் உனக்கு பதவி நான் தான் கொடுக்கணும். இந்த பதவி வச்சுக்கோ, அதோட சேர்த்து அந்த பதவியாலேயே ஆபத்தையும் வச்சுக்கோ, இந்தா உள்ளுக்குள்ள வச்சு கொடுத்துருவாரு. அதாவது நல்ல நல்ல திருநெல்வேலி அல்வா செஞ்சு அல்வாக்குள்ள பாயசத்தையும் வச்சு கொடுத்துருவாரு. அப்ப பாயசம், அவர் பாட்டி பாயசம் போடுவாங்க அல்லவா, மறுபடியும் குடிச்சிட்டு இன்னொரு டம்ளர் கேட்டார் அவங்க தாத்தா, அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு காமெடி சொல்லிட்டு இருக்கிற, ஒரு பயம் உள்ள சிரிக்கிறாரு பாருங்க. உள்ளுக்குள்ள சிரிக்கிறது, சிரிச்சிட்டு இருக்கோம் ஜி. அப்போ பாயசம் போட்ட மாதிரிதான் இருக்கும் தாத்தாவுக்கு. அப்போ பாயசம் போட்ட மாதிரிதான் இருக்கும். அப்போ அவனுக்கு கடமைப்பட்டவன் தான்ப்பா, நன்மை செய்யறதுக்கு கடமைப்பட்டவன் தான். இல்லைன்னு யார் சொன்னது? நான் 10ஆம் இடம் பதவியை கொடுக்கக்கூடியவன், உனக்கு வம்ச யோகத்தில் நிற்கிறேன், உனக்கு கட்டாயம் நான் கொடுத்தாகணும், கொடுக்குறேன். ஆனா நீ நல்லது மட்டுமே எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாதப்பா. எனக்கு இன்னொரு பாகம் என்ன இருக்கு? நான் உனக்கு பாதகாதிபதியாச்சே, அப்போ உனக்கு பாதகத்தை சேர்த்து கொடுக்கணுமே. நீ ஒன்ன மட்டும் எதிர்பார்த்தா எந்த விதத்துல நியாயம்? அப்ப நான் என்னுடைய பாதகத்தை சேர்த்து தான் அதுல கொடுப்பேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவேன். அப்ப அதையும் சேர்த்து நம்ம அனுபவிக்க வேண்டியதாயிரும். புரியுதுங்களா? இன்னைக்கு வேற டைப்ல பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? இது இதுதான் சார் ஹைலைட், சிறப்பா இருக்கு. புரியுதுங்க ஜி, புரியலீங்களா? புரியுதுங்க ஜி, நல்லா புரியுது ஜி. அடுத்தது குரு வந்து 12ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஒரு 10க்கும் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இருதார அமைப்பை கொடுத்துருந்தார். வெகு வேறத்தை பார்த்துட்டோம். இந்த செவ்வாய் வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து சொல்லலாம். இவங்களுக்கு இருதார அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருது. 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பெரும்பகுதி கிரகங்கள் தீமை செய்யாதனா கூட தீமை செய்யறது இல்லை. ஆனா முதல் தாரத்துல விட 2ஆம் தாரத்தாலதான் சந்தோஷமா வாழக்கூடிய நிறைய இருக்கிறாங்க. முதல் தார அமைப்பில் வாழும் பொழுது சொல்லக்கூடாது, கூட ஏதாவது ஒரு செட்டப், ஏதாவது இப்படி கூட கொடுத்துருது, மறைமுகமான ஒரு வாழ்க்கையை கூட கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட தாறுமாறா ஏதாவது கொடுத்து அம்பலம் இழுத்துட்டு. புரியுதுங்களா? 11ஆம் இட குரு முழுசு நம்பருக்கு இல்லை, ஆனா நன்மை செய்யும், தீமை செய்யாது. அடுத்து 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடுறார். அவர் 7ஆம் இடத்துக்கு 6ல மறைஞ்சிடுறார், லக்கணத்துக்கு 12ல மறைஞ்சிடுறார். ஆனா வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லா வந்துட்டாருன்னா நல்ல திருமண வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். குரு மறைமுகமான திக்பலத்துக்கு அருகில் இருக்கார். அவர் அடுத்த ஸ்தானத்துல திக்பலம் பெற போறார். அப்போ மறைமுக பலன் இருக்கிறதுனால வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அவர் நல்லா வந்துட்டாருன்னா அப்படி ஒன்றும் குரு வந்து வாழ்க்கை துணை மோசமா கொடுத்துறது இல்லை, நல்லா தான் இருக்கு. அது ஒன்றும் கெடுதல் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒரு மத்தியமா கொடுத்துட்றாரு. சில எதிர்பார்ப்பு எப்பவுமே உபய லக்கணத்திற்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். உபய லக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்ன அப்படின்னா, உபய லக்கணத்திற்கு இப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கூட சேரக்கூடிய கிரகம் அதுல எது பலம் பெறுது, இதை பொறுத்து மாறுபாடுகள் அமையும். இதை பொறுத்து மாறுபாடுகள் இருக்கும். இப்போ மிதுன லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே குரு இருக்காருன்னு சொன்னோம். லக்கணத்துல குரு இருந்து மிதுன லக்கணத்திற்கு கூட சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சுபராஜ் யோகம் ஆயிருதே. சூரியன் கூட சேர்றார் அல்லவா, 3ஆம் அதிபதி. சூரியன் எல்லாத்துக்குமே பலமான கிரகம் அல்லவா, அவர் வந்து புதனுக்கு நண்பர் அல்லவா, அதனால சில மாறுபாடுகள் வரும். அப்போ சில கிரகங்களுடைய சேர்க்கை, சில கிரகங்களுடைய பார்வை சில இடத்துல மாற்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க சூரியன் குரு சேரலாம், குரு ராகு கூட சேரலாம். குரு ராகு சேர்றது நன்மைதாங்க. குரு ராகு குருஷண்டால யோகத்தை கொடுக்கணும்னா ராகு மிதுன லக்னத்துக்கு வேண்டப்பட்டவர், சேரலாம். குரு சுக்கிரன் சேரலாம், குரு சனி சேரலாம், பிரம்மகத்தி ஆகாம குரு சனி சேரலாம். புரியுதுங்களா? இந்த சேர்க்கைகள்லாம் நன்மை கொடுக்கும் அப்படின்னு இருக்கலாம். மிதுன லக்னத்தை பத்தி புரிஞ்சுதாங்கம்மா? எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாதுங்கிறது மிகச்சிறப்பு சார், மிகச்சிறப்பு சார். அப்போ என்னைக்குமே உபய லக்கணத்திற்கு 7ஆம் இடம் பாதகம். எல்லாத்துக்குமே 7ஆம் இடம் என்பது எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய இடம் தான். ஆனா அதுதான் தீர்வு கூட. நம்மிடம் இல்லாத ஒன்றை வைத்திருக்கக்கூடிய இடம். இப்ப மனைவி அப்படின்னாலே எதிர்பேசக்கூடியவர் தான், கணவன் அப்படின்னாலே எதிர்பேசக்கூடியவர் தான். அப்படின்னாலும் இதை எங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம்? பொருத்தத்துல அட்ஜஸ்ட் பண்றோம்.
இது 7ஆம் இடமே நமக்கு பொருத்தமா வரும்பொழுது அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்றோம். ஆனா உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் கவனிச்சு பாதகத்தை கொடுக்குமா, இல்ல பாதகத்தை கொடுக்காமல் வேற யாராவது கூட நிக்கிறாங்களா, வேற யாராவது இந்த பாதகத்தன்மை மாத்தி விடுறாங்களா? பாதகம் வந்தாலும் ஒரு கவசமா இன்னொரு கிரகம் கூட இருக்குன்னு வச்சுக்க, ஒரு கவசமா இன்னொரு கிரகம் கூட இருக்குன்னு வச்சுக்க, அப்ப அந்த பாதகத்தை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். பாதகத்தை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். உதாரணத்துக்கு நம்முடைய சோந்தி மேளத்துக்கு தனுசு லக்னம், லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இதெல்லாம் சேர்ந்திருக்கு. சூரியன் புதன் குரு அங்கதான் இருக்கு, லக்னாதிபதி அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானங்க மேடம்? இல்லைங்க ஜி குரு வந்து சிம்மத்துல ஜி. குரு சிம்மத்துல சூரியன் புதன் சேர்ந்து நிக்கிறாங்க. அப்போ சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் 4 பேரும் மிதுனத்துல ஜி. அப்போ அவங்க வீட்டுக்காரர் அவங்களுக்கு பாதகம் செஞ்சாங்களா? செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? 7ஆம் பாதகாதிபதி வலுத்திருந்தாலும் சூரியன் பாக்கியாதிபதி கூட சேர்ந்துடுறான். அவன் ஃபில்டர் பண்ணிடுவான். ஏன்னா லக்னாதிபதி பாதுகாப்பா போய் எங்க வந்துட்டான்? 9 பாக்கியத்துல வந்துட்டான். அப்ப என்ன செய்வான் தெரியுங்களா? வேற லக்னாதிபதி எங்க இருக்கிறான்? சூரியனோட வீட்டுல இருக்கிறான். அப்ப என் வீட்டுல இருக்கான். என் வீட்டுல இருக்கக்கூடியவனுக்கு நீ வாழ்க்கை துணையா இருக்க. நான் வீடு கொடுத்திருக்கேன். அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. அப்போ நீ அவருக்கு பாதகாதிபதியா இருந்தால் கூட நீ பாதகத்தை செய்யக்கூடாது. என்னோட நட்பு வேணும்னா நீ பாதகத்தை செய்யக்கூடாது. நீ நன்மையை மட்டும்தான் செய்யணும். நீ பாதகத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறத சூரியன் பில்டர். பெருமகுதி பாதகங்கள் இருக்காது. சின்ன பாதகங்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். பெருமகுதி பாதகங்கள் இருக்காது. பஞ்சாயத்து பண்ணிட்டு எனக்குமே சூரியன் வலுவான கிரகம் அப்படிங்கிறதுனால அவருக்கு பக்கவலமா யாரா இருக்கிறா? சூரியனுக்கு பக்கவலமா கூட செவ்வாய் இருக்காரு. சரி, புதனோட சுக்கிரன் சேரும்போது என்ன நடக்குது? புதனோட சுக்கிரன் சேரும்போது விஷ்ணு மகாலட்சுமி யோகம் ஆயிடுது. அங்க பாதகத்தன்மை அடிபடுது. ஏன்னா இரு கிரகங்களுடைய சேர்க்கையில அதனுடைய குணத்தத்துவம் மாறிவிட்டு போயிடுது. நான் சொன்னேன், புதன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது புதனோட சுக்கிரன் சேரும்போது அங்க அதனுடைய வேகம், அதனுடைய பாதகம், அதனுடைய குணத்தத்துவம் இதெல்லாமே மாறிவிட்டு போயிடுது. சுக்கிரன் என்னைக்குமே மாயை. அவர் இந்த லக்னத்திற்கு 6-11 எதிரியா இருந்தா கூட அவரு சூரியனோட சேர்ந்திருக்கார். தனக்கு பிடிச்ச செவ்வாயோட வேற சேர்ந்திருக்கார். செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 கிரகம் சேருது. இந்த 3 கிரகத்தோட சேர்க்கை கூட்டுல என்ன ஆகும்? எல்லாமே குரு பக்கம் திட்டது. அதனாலதான் அவங்க வீட்டுல பெரும் பிரச்சனைகளை கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ நாலு நண்பரோட போறோம், நான் ஒரு எதிரி இருக்கிறான், மீதி 2 பேர் நமக்கு நண்பனா போயிடுறான், அது அவனுக்கு நண்பனா போயிடுறான். போ விடா செஞ்ச விடு, அவனுக்கு எதுவும் செய்யாத விடு அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுதான் சார் கிரக இணைவே. இதுல ஸ்தானபலன் யாருக்கு கிடைக்குதோ அவங்க பலமாயிடுறாங்க. சூரியனுக்கு ஸ்தானபலன் கிடைச்சிருது. புதனுக்கு ஸ்தானபலன், அவர் 7ஆம் அதிபதி 7லயே இருக்கார். ஆனா சூரியன் என்ற ராஜகிரகத்தை அவர் சேரும்போது அங்க பலவீனமாயிரு. அஸ்தமன் ஆகுதாங்க மேடம்? ஓம் நம சிவாய. ஆம் ஜி, சுக்கிரனும் செவ்வாயும் அஸ்தங்க ஜி. புதன் அப்பதான் உள்ள வர்றாரு ஜி, மிருகசீரிஷம் 3ல. புதன் குறைந்த பாகை பெற்ற கிரகம். ஒரு வீட்டுல என்னைக்குமே இப்படி எடுத்துக்க, அவர் ஆட்சியே பெற்றிருக்க. குறைந்த பாகை பெற்ற கிரகத்துக்கு பவர் கம்மி. அதிக பாகை பெற்ற கிரகம் தான் அங்க வேலை செய்யுது. சூரியன் அதிக பாகைங்களா? ஆம் ஜி, திருவாதிரை 4 ஜி, சுக்கிரன் புனர்பூசம் 1 ஜி, செவ்வாய் அதிக பாகையில் சென்ற கிரகம் ஆக்கிரமிப்பு பண்ணும். அது சூரியனா இருக்கிறனால அதிக ஆக்கிரமிப்பு பண்ணும். அதனால பெரும் தீங்கு ஒண்ணு அங்க நடக்காது. பல வகையில ஜோதிடத்தை பல கோணத்துல பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு வரியில பலன் சொல்றோம்னா எப்படி வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு இது எப்படி சார் வரும் அப்படின்னா அனுபவத்து தான் வரும். என் அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த துறையில 2006, 7 இந்த காலங்கள்ல படிக்க போனோம். படிச்ச காலங்கள்
அப்புறம் நம்ம 2010க்கு மேல கிட்டத்தட்ட 2012, 13 இந்த காலங்கள்ல பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப கிட்டத்தட்ட 13, 14, 12, 13 வருஷத்தினுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுதான் புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தை பார்ப்போம், முதல்ல தப்பு வரும். அப்புறம் இது ஏன் இப்படி நடந்தது, இது எங்க, இது இப்படி வந்திருக்கூடாது, இப்ப என்ன, இங்க யாரு சமாதானம் பண்ணனா, இங்க யாரு பேசுனா, இதுக்கு இப்படித்தான் நடந்திருக்கணும். இதை பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது நூல்கள் மூலம் எல்லாமே சொல்லிட முடியாது. சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட முடியாது. உங்க அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க, இப்படி இருக்கும்போது எப்படின்ட்டு. அந்த நூல்கள் கொஞ்சம் நூல்கள் கொடுக்கறத வச்சு பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு மேல நீங்க உங்களுடைய அனுபவத்தை உள்ளுக்கு போகும்பொழுது அனுபவத்துல புதுசு புதுசா நமக்கு தெரியும். புரியுதுங்களா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு